ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பூண்டு, சோம்பு, தேங்காய். நான் 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், சோம்பு, பூண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அது 2 ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்குவோம். இப்போது ஓட்டுனது கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், வாழைக்காய், ஆயில். பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓட்டி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள். கருகுனா நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காவை இதில் போடலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. எல்லா மசாலாவும் அதில் நல்லாவே படணும். அந்த மாதிரி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும். அதை கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. சிம்மில் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி இல்லாமல் அது கொஞ்சம் முருகிற டைம் கொடுங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பினஸ் வந்துச்சுன்னா போதும். இப்போ நல்லா முருகிருச்சு. ரொம்ப முருகினாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.